மழை தொடர்பாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, அடுத்த 3 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் காத்திருக்கிறார். ஷெலினா, விவரங்கள். மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், குறிப்பாக நீலகிரி, தேனி, அதே போல கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றின் காரணமாகவும் தற்பொழுது மழை என்பது தமிழகத்தில் பெய்து வருகிறது. அதே போல தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஷெலினா.